கரூருக்கு எப்போ வருவார் இவர்? அந்த சோகத்திலேருந்து மீண்டதுக்கு அப்புறமா வரோன்னு சொல்லியிருந்தாரு. வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டு நாங்கள் விஜயை காப்பாற்றுவோம் அப்படின்னா என்ன என்ன சொல்ல வாரீங்க? இதெல்லாம் பார்த்து இருந்தும் விஜயோட ஆஃபீஸில் விஜயதசமி கொண்டாடுறானுங்க. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து டெல்லி போயிருக்காரு. யாரோட போயிருக்காரு? தனி விமானத்தில். கூட யாரெல்லாம் போயிருக்கா? டைரெக்டாக அவனுங்க வந்தால் அவன் கொண்டு தெரிஞ்சிடும் சொல்லி நம்ம விரட்டி அடிப்போம். தெரிஞ்சே செஞ்சா திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட திட்டம். செய்தியாளர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டப்போ, "இல்ல நான் வந்து ரொம்ப சோகத்துல இருக்கேன். இன்னும் அந்த கரூர்ல நடந்த சம்பவத்திலேருந்து நான் மீண்டு வரவே இல்ல. அதனால வந்து நான் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பிரஸ்ஸ பார்க்குறேன். கரூர் மக்கள போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. தேசிய விளையாட்டுப் போட்டிகள்ல பங்கேற்கறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அவர் தேசிய விளையாட்டில் தான் பங்கேற்க போயிருக்காரு. என்னென்னா தேசிய அந்த டெல்லி நாக்பூர் மாபியா கூட்டம் இருக்குல்ல, ஆர்எஸ்எஸ் கூட்டம், அந்த டெல்லி அரசியலுக்குள்ளே தான் இவர் விளையாட போயிருக்காரு. அப்படி விளையாட இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிடப்பட்ட ஆள் தான் ஆதவ். ஆரம்பத்தில் திமுகவில் போய்ட்டு ஒரு விளையாட்டு பண்ணார். அப்புறம் விசிகாவுக்கு வந்தார். இப்போ விஜயை காலி பண்ணியிருக்காரு. விஜயை காலி பண்ணதில் ஆதவோட பங்கு மிகப்பெரிய பங்கு. கரூருக்கு எப்போ வருவார் இவர்? அந்த சோகத்திலேருந்து மீண்டதுக்கு அப்புறமா வரோன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியான நபர்கள் தான் அவங்க ஆஃபீஸ்லலாம் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணி வாகனத்தெல்லாம் வந்து போருக்கு தயார் பண்ணுற மாதிரி விஜயதசமி கொண்டாடியிருக்காங்க. அடிப்படையில் இவங்க யாருக்குமே வந்து எளிய மக்களோட வழி தெரியாது. எளிய மக்களோட வழி தெரிஞ்சால் தானே இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியும். தமிழ்நாடு இப்போ பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கு. இந்த ஆபத்துக்கு மிகப்பெரிய காரணம் இந்த விஜய் கட்சி. இன்றைக்கி இவ்வளோ தூரம் பால்பட்டு போய் கிடக்குன்னா ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து டெல்லி போயிருக்காரு. யாரோட போயிருக்காரு? தனி விமானத்தில். கூட யாரெல்லாம் போயிருக்கா? பாஜகவை சார்ந்தவங்க கூட இருக்கிறதா தகவல் வருது. இந்த கோலாகல ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர், அப்புறம் வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரின்னு சொல்லி டெல்லியில் தேசிய உறுப்பினராக இருக்கிறல பாஜகவில், அவர் வெளிப்படையாக பேசுகிறாங்க. விஜயை வந்து நாங்கள் காப்பாற்றுவோம். எப்படி? விஜய் வந்து என்டிஏவுக்கு வரணும். என்டிஏவுக்கு வந்தால் நாங்கள் காப்பாற்றுவோம். அதுக்கு தான் இப்போ ஆள் அனுப்பியிருக்காரு விஜய். டெல்லிக்கு போனது அதுக்கு தான். ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லிக்கு போனதெல்லாம் வந்து முழுக்க பியூர் பாலிடிக்ஸு. அது வந்து பாஜக அரசு இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக அம்பலப்படுது. அதை நீங்கள் யோசிக்கணும். விஜய் வந்து ஒரு வீடியோ போடுறாருல, அந்த வீடியோவில் வந்து கடைசியாக சொல்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். விஜய்க்காக குரல் கொடுத்த தலைவர்கள் யாருன்னு பார்த்தா பாஜகவை சேர்ந்தது. பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்க. அப்போது அங்கே தான் நமக்கு சந்தேகம் வருது. ஓகே, இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை மேற்கோள் காட்டின மாதிரியே திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களை அரசியலில் இறக்கி விட்டு திமுக வெறுப்பு பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதவி மேலெல்லாம் ஆசை இல்லை, அதனால அவர் வந்து அரசியலில் இறங்கலை. இப்போ வந்து விஜயை வந்துட்டு நேரடி கூட்டணியாக இல்லாமல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக திமுக வெறுப்பை மட்டும் பரப்பி சிறுபான்மையினருடைய ஓட்டை வந்து சிதறடிக்கிறதுக்காகவே வந்து விஜயை இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லாது. பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஊனணும், அதுக்கு வழி இல்லை. டைரெக்டாக அவனுங்க வந்தால் அவன் கொண்டு தெரிஞ்சிடும் சொல்லி நம்ம விரட்டி அடிப்போம். ரஜினி அப்படி தான் இறக்கி விடணும்னு பிளான் பண்ணாங்க. ரஜினி ஆஹா ஆபத்து, தமிழ்நாட்டில் நம்ம இதுவரைக்கும் சம்பாதிச்ச பேரை இவனுக்கு எடுத்து விடுவானுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு காவி நிறம்லாம் பூச முடியாதுங்கிற மாதிரி அவர் நவுன்ட்டார், அவர் ஒதுங்கிட்டார். அப்புறம் பார்த்தானுங்க வந்தான் விஜய், கரெக்டாக லாக் பண்ணாங்க. ஒரு ஈடி ரைடு போட்டு அழகாக ஒரு ஷூட்டிங்லேருந்து தூக்கிட்டு போய் போகிறப்பமே வந்து வா நீ வந்துரு எங்களுக்காக வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அழகாக போட்டாங்க. இவங்க வந்ததுலேருந்து யாரையாவது கொள்கை ரீதியாக வளர்த்துருக்காங்களா? வந்து 1.5 வருஷத்துக்குள்ளே 50 உயிரை காலி பண்ணியிருக்கானுங்க. ஃபுல்லாக திமுக வெறுப்பு மட்டுமே தான். வெறுப்பு அதுதான். விமர்சனம் பண்ணி அரசியல் பண்ணுறது வேற. திமுகவை அந்த அரசோட செயல்பாடுகள் மூலமாக, அந்த அரசோட திட்டங்களில் உள்ள குறைபாடுகள் மூலமாக அதை வந்து விமர்சனம் பண்ணுறது வேற. இல்லை, அவரோட படத்துலேயே ஒன்றுத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்கூல் எலெக்ஷன் காலேஜ் எலெக்ஷனில் இருக்கும்பொழுது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்காத, நீ என்ன பண்ண போறேன்றதை சொல்லி. இதுவரைக்கும் அவர் சொல்லலையே, இதுவரைக்கும் சொல்லலையே விஜய். இந்த கரூர் சம்பவத்திலேயே முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, திமுகவை விமர்சித்து பேசும்பொழுது தான் வந்துட்டு செருப்பெல்லாம் பறந்து வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நிறைய காணொலிகள்லாம் வெளியாயிட்டிருக்கு. அதில் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய தொண்டர்களே வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் பார்க்கவே இல்லை, இறந்துட்டாங்க, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்காத பட்சத்தில்
அவங்களே தான் செருப்பை தூக்கி எறிஞ்சு இப்படியாவது பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு அந்த அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதுக்காக தான் வந்து செருப்பு எறிகிறாங்க. இந்த மாதிரி நிறைய காணொளிகள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்குல்ல. ஆமாம், உண்மை தானே. இப்போது அவர் வந்து கரூரில் வந்து செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணும்போது செருப்பு வருது அப்படின்னா, செருப்பை எரியும் போது பக்கத்தில் இருக்கிறவன் கண்ணுக்கு தெரியாதா? நீ ஏன்டா எறிகிறேன்னு அங்கே அந்த பதட்டமான சூழலுங்க. 10 அடி 15 அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவனுக்கு வேறு ஆயுதம் இல்லை. கூப்பிட்டா கேட்காது. மைக்கில் கத்திட்டு கிடக்குறான் விஜய். கூப்பிட்டா காது கேட்காது. அவன்கிட்ட வேறு என்ன பண்ணுவான்? அந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் நெஞ்சை பிடிச்சி அடிக்கிறானுங்க. உயிரை எப்படியாவது காப்பாற்றிட முடியாதான்னு சொல்லி ஒரு வேலையை செய்கிறாங்க. அந்த பையன் வந்து தலைப்பாடாக அடிக்கிறான்ல, பாடுறாங்கிற மாதிரி தலைப்பாடாக அடிக்கிறான். செந்தில் பாலாஜியை விமர்சனம் பண்ணுறதுனால தான் வந்து இது எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய அவதூற. இன்றைக்கி வீடியோ வந்துடுச்சு. இது என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? விஜய் கட்சிக்காரங்க என்ன பதில் சொல்லுவாங்க? திட்டமிட்டு ஒரு பொய்யை ஒரு குழுவாக சேர்ந்து பரப்புறது, அதுக்கு வந்து விலை பேசுகிறது. நிறைய ஆடியோக்கள் அப்படி வெளியே வந்திருக்கு. இன்றைக்கி காவல்துறை கேட்டு அவங்களுக்கு அந்த வீடியோலாம் கேட்டு சம்மன் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ அந்த முக்கியமாக பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய கேமராவில் இருக்க அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ விபரங்கள்லாம் வருதுன்னு தெரியாது. ஏன்னா டெய்லி 10 வீடியோ வந்து அங்கே களத்துலேருந்து அங்கே அந்த ஸ்பாட்டில் நடந்த வீடியோக்கள் வரும்போது நமக்கு பதட்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து இருந்தும் விஜயோட ஆஃபீஸில் விஜயதசமி கொண்டாடுறானுங்க. இந்த வாகனத்துக்கு மாலையை போட்டு வாழை இலை கட்டி கொண்டாடும்போது அதை பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ வயிறு எரியுது. வந்ததில் வந்து இன்னும் பணக்கார வீட்டு பிள்ளைகளாம் வந்து செத்து போச்சு. அன்றாடங்காட்சி அடித்தட்டு மக்கள். அந்த மக்களோட உயிர்களுக்கு ஒரு வேல்யூவே பண்ணலையே. இந்த சம்பவத்துக்கு அடிப்படையில் அந்த தார்மீகமான பொறுப்பேற்க வேண்டிய விஜய் அவர் ஏற்றுக்கலை. நீங்கள் புஷி ஆனந்த், சிடி நிர்மல்குமார் இவங்க மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணும்போது விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கள். கைது பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது. கைது கூட பண்ணுனா சட்ட ஒழுங்கு நாளைக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். அரசியல் ரீதியாக அதுக்கு ஒரு 1000 அர்த்தத்தை கற்பிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் வழக்கு பதிவு பண்ணி போட்டு அவரை வந்து விசாரணைக்கு உள்ளாக்க வேண்டியதானே. ஆதவர்ஜுனா மேலேயும் வழக்கு இருக்குது. அவர் போட்ட பதிவுக்கு இந்நேரத்துக்கு வந்து உள்ளே அடைச்சிருக்கணும். இதே நீங்களோ நானும் அப்படி பதிவை போட்டுட்டு வாழ முடியுமா? 2 வருஷம் 3 வருஷம் நம்மளால் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பெயிலபிள். இதெல்லாம் அஃபென்ஸ் அவன் போட்ட பதிவு வந்து. அதனால தான் தனி விமானம். இந்த சம்பவம் நடந்தப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் விஜய் அவர்கள் மேலே தவறே இல்லை அப்படின்னு வீடியோ போட்டுகிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக. இப்போ வந்து ஆடியோலாம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே ஒவ்வொன்றா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் டெலீட் பண்ணதும் ஏன் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே பெய்டாக செட் பண்ணதான்னும் போது கமெண்ட்ஸில் எல்லாம் கேட்குறதுனா ஏன் மற்ற கட்சிகள் பண்ண மாட்டாங்களா? பே பண்ண சொல்லியோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்டயோ கொடுத்து பண்ணுறது தானே, எல்லா கட்சிகளும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு 150 200 சேனல் உருவாக்கி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. 800 லேபர்ஸ் வந்து இந்த ஆதவர்ஜுனா டீமில் வந்து ஒர்க் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு அலுவலகத்தை போட்டு தனியாக அதுக்கெலாம் டீம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் தகவல் வருது. உண்மையிலேயே அரசியல் வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல மதிப்பை வாங்கி அவங்கள வந்து ஆளணும்னு வரலாம். இவங்க வந்து இந்த சோஷியல் மீடியா அது வந்து இதை நம்புகிறாங்க பாருங்கள். அப்போ என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பலம் இருக்குது. என்ன பலம் இருக்குதுன்னா, ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வலிமையில் இருக்கிற ஒரு நபர் விஜய். 1000 கோடிக்கு மேலே 2000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருப்பாரா? இவ்வளோ நாள் சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக இது வரைக்கும். ஆனால் அப்படி அவர் பாக்கெட்லேருந்து 10 பைசா வெளியே போட்டதாக தகவல் இல்லை. ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஃபண்டிங் முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட்டு ஃபண்டிங் பண்ணுது. இது அவங்க வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவத்துலேயும் அவங்க யார், மண்டை மேலே இருக்கிற கொண்டை வெளியே தெரிஞ்ச மாதிரி இன்னாருன்னு தெரிஞ்சிடும். இப்போ அதுதான் நடக்குது. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடலான்னு நம்புகிறாங்கன்னா இவங்களை எப்படி எடுத்துக்கிறது? இப்போது கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த அரசியல் தெரில, தற்கூரி, குரங்கு கூட்டம் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தானே வந்து அரசியலுக்கு வராங்க, ஏதோ ஒரு சில தவறுகள் பண்ணி தானே கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒரு இன்சிடென்ட்னு சொல்லி இது கடந்து போக முடியுமா? அப்படி தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இப்போ தெரியாமல் செஞ்சால் அது தவறு. தெரிஞ்சே செஞ்சா திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட திட்டம். தமிழ்நாட்டில் இல்லை மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அவனுங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவனுங்களோட யுக்தியே என்னென்னா கலவரங்கள் மூலமாக, அது மத அடிப்படையில் சாதி அடிப்படையில் கலவரங்களை உண்டு பண்ணி. மணிப்பூரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, மணிப்பூரில் அவ்வளோ கலவரம் நடக்குது, அத்ராஸ் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைக்கெல்லாம் வந்து எங்கேயுமே போகாத என்டிஏ குழு தமிழ்நாட்டுக்கு உடனே வரானுங்களே.
உண்மை அறியும் குழுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு நடிகை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க எம்பியா கூட இருக்கட்டும், ஆனால் அவங்க நடிகை. கும்பமேளால கூட தான் பிரச்சனை நடக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதாரணம். கும்பமேளாவில் வந்து அந்த போன உயிர்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சாதாரணம் தானே. அவங்க அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே அது. அந்த ஹேமமாலினி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ அப்படியான நபர்களை உடனே அனுப்புகிறானுங்க. உங்களுக்கு தான் அவங்க விஜய் வந்து கொள்கை எதிரியாச்சே. உங்களை முழுக்க முழுக்க எதிர்க்கிறாரு. உங்களுக்கு வெக்கமே இல்லையே. வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டு நாங்கள் விஜயை காப்பாற்றுவோம் அப்படின்னா என்ன என்ன சொல்ல வாரீங்க? அந்த செஞ்ச தப்பு அங்கே நடந்த சம்பவத்தை நியாயப்படுத்த விரும்புகிறீங்க. சத்தம் காட்டாமல் போ, நீ நடிக்கிற வேலையை மட்டும் பாரு. நாட்டை காப்பாற்றுற வேலையை அங்கே நல்ல தலைவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க. தலைவர் திருமா இருக்கிறாரு, ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி வந்திருக்காப்புல. களத்தில் நின்று நீ வேலை உதயநிதி நடிக்க தான் செஞ்சார். ஆனால் அரசியலில் என்ன முதிர்ச்சியாக நடந்துக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்காக துபாயிலேருந்து உடனே வந்தார்ல. நீதி கரூர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்க. 4 மணி நேரத்தில் ஒரு துணை முதல்வர் வந்து வெளிநாடு போன ஒரு மனுஷன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாப்புல. இவாள் ஸ்பாட் சம்பவம் நடந்த இடத்துலேருந்து சென்னைக்கு வந்துட்டாப்புல. சென்னைக்கு வந்துட்டு நான் வந்து வந்தால் சட்ட ஒழுங்கு அது இதுன்னு. நீ வந்தால் என்ன சட்ட ஒழுங்கு அப்படி என்ன பாதிச்சிரும்? இல்ல நீதிமன்றமே சொல்றது என்னன்னா, உங்களுடைய ரசிகர்கள முதல்ல நெறிப்படுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவரும் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணப்ப அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம். என் மேலயும் தவறு இருக்கு. மன்னிச்சிருங்க. இரங்கல் தெரிவிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அட்லீஸ்ட் 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க இந்த அரசியல் கருத்துக்கெல்லாம் பேசாம ஃபர்ஸ்ட் போய் படிங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கலாம். குழந்தைகளும், பெண்களும் வந்து அதிகமா வராதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம்ல. ரசிகர்கள் மேல அதுதாங்க. இவருக்கு அப்படி சொல்லித்தர ஆள் இல்லையே. விஜய்க்கு அப்படி சொல்லித்தர ஆள் இல்லையே. விஜய் அப்படியே மிதக்கெல்லாம் வைக்கிறானுங்க. அங்கே இது ஒரு விபத்துன்னே கடந்து போகலாம். வழக்கு போடுறவங்க இவனுங்களை கைது பண்ணுற அதெல்லாம் வந்து தேவையில்லாதது கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அங்கே நடந்த பொறுப்புக்கு இவங்க என்ன ஒரு தார்மீகமாக பொறுப்பு எடுத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடும் எல்லாருக்கும் அந்த விபத்தில் வந்து ஆறுதல் சொல்ல போயிருக்காங்க. விஜயும் ஆறுதல் சொல்ல போயிருந்தா அது அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் நாம் வந்து இப்போ பேச வேண்டியிருக்கு. அதுதான் ஆபத்தான சூழல். இவனுங்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நாட்டை ஆள முடியாது. நீ வந்து நீ உன் வேலையை மட்டும் பாரு. உன்னால் இங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வருது. நீ வந்து 1.5 வருஷத்துக்குள்ளே 50 உயிரை காலி பண்ணியிருக்க. 50 உயிரை காலி பண்ணியிருக்க. 500 கோடி செலவு பண்ணியிருப்ப. வேற என்ன பண்ணிட்ட? ஆக இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலை இதோட விஜய் வந்து மூடிட்டு சத்தம் காட்டாமல் நடிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதுதான் நம்ம கடைசியாக சொல்கிறது.